வணக்கம். வாழ்க்கையில மேல மேல எப்படி முன்னேறது, குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல திட்டம் தீட்டுறோம், கனவு காண்றோம், ஆசைப்படுறோம். ஆனா நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சிய கவனிக்கிறோமா? உங்க குழந்தைய பேர சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது இல்லையா? நீங்க பேசும்போது சில வினாடிகளுக்கு மேல உங்க கண்ணையோ, உங்களையோ பார்க்காம திரும்பி வேற பக்கம் பார்த்துட்டு இருக்காங்களா? நீங்க செஞ்சு காமிக்க சொல்றத திரும்பி செய்ய முடியலையா? தனக்கு ஆர்வமான விஷயத்த தன்னுடைய கைவிரல பயன்படுத்தி சுட்டி காட்டுறது கிடையாதா? மத்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுல ஆர்வம் காட்டுறது இல்லையா? ஏதாச்சும் பொருட்கள உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து காட்டுற பழக்கமே இல்லையா? ஒருவேளை உங்க குழந்தை இது எதையும் செய்யலையா? இது ஆட்டிசமா கூட இருக்கு. பயப்படாதீங்க, தயங்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க குழந்தைய உடனடியா பக்கத்துல இருக்கிற மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுதான். அங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கும். சென்னையில இருந்தீங்கன்னா கேகே நகர்ல இருக்கிற ஆட்டிசத்திற்கான ஒப்புயர்வு மையத்துக்கு போங்க. நீங்க தனியா இல்ல. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். டாக்டர்ஸ் இருக்காங்க. குழந்தைகள் மனநல ஆலோசகர்கள் இருக்காங்க. ஆட்டிசம் சென்டர் இருக்கு. தமிழ்நாடு அரசே உங்களோட இருக்கு. ஆட்டிசம் நிலை குழந்தைகளை பாதுகாப்பா வளர்க்கிறது உங்களுடைய பொறுப்பு மட்டும் இல்ல. நம்ம எல்லாருடைய பொறுப்பும் தான். ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு அதிக அரவணைப்பும் அக்கறையும் தேவை. அது இருந்தா உங்களால எதையும் சாதிக்க முடியும்.